விசில் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட வந்து என்ன வந்து வெயிட் பண்ற விசில் 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 அப்படின்னா நான் பப்ளிக் வந்து பேச வந்து வேற மாதிரி தம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அது நம்ம அதனால உருவான பிரச்சனை தான் சார். இப்ப ஆமா விசில் லைஃப்ல போயிட்டு கேட்கல காலையில போயிட்டு 11 மணிக்கு நான் பேசுறேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க புள்ள வந்து இது மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து உருவான பிரச்சனை தான் இருப்பேன். அவர் வந்து விசில் கட்சியில வந்துக்கிறாரு. அவரு விஜய் கட்சி விஜய் கட்சியில வந்து டிவிகே அவரு பொறுப்புல அவங்க விசில் வந்து அது வந்து பொறுப்பு என்கிட்ட இருக்கு. நாங்க சொல்லி இருக்கோம். அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நாங்க கஞ்சா விற்கிறது உண்மைதான், குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊர் தலைவர்களும் கேட்கல, பயம். கஞ்சா வித்து கத்தி எடுத்து வராங்க. இப்பயும் ஒரு பொண்ணு ஆதிலட்சுமின்ற பொண்ணை மறைச்சு வச்சு ஆல்ரெடி அவன் ஒரு பையனை கத்தியோட குத்திருக்கான். இப்ப ஆதிலட்சுமின்ற பொண்ணு கத்தியை வச்சு 10 பசங்க மறைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ் பாண்டு 2 ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் பொண்ணு பத்தி வச்சிருக்காங்க பாதுகாப்பு கொடுத்து. அந்த கேஸ் போலீஸ் எடுக்க முடியல. இப்ப கஞ்சா விற்கிறது லஞ்சம் வாங்குறாங்க. 100% எனக்கு தெரியும். குடி விற்கிறாங்க, சரக்கு விற்கிறாங்க, அதையும் இவங்க லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ்காரங்க ஒரு லேடி போலீஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள போய் சொல்றோம் போன்றாங்க. பொம்பளைக்கே பாதுகாப்பு கொடுக்காதுக்கு இந்த ஸ்டாச்சுல பொம்பளை போலீஸ் எதுக்கு உட்காருது? எதுக்கு உட்காராங்க? ஆம்பளை போலீஸ் கேட்டா நாங்க சாலை மறியல் பண்ணும்போது வாங்க கேஸ் எடுத்துறாங்க. நேற்று நைட்டு கொடுத்த கம்பெனி ஒரு பொம்பளை துணியெல்லாம் கிழிச்சிருக்காங்க. சுயநினைவே நம்ம இது வந்து கம்ப்ளைண்ட் எழுதி